ஓகே பிள்ளைகள் வணக்கம். கனவளவு மடக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பாஸ் பேப்பர் வரிசையில. அந்த வரிசையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது 2022ஆம் ஆண்டு வந்த கனவளவு மடக்கை சம்பந்தமான கேள்வி. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? 2022ல நீருள்ள ஒரு சீரான முக்கோண குறுக்குவெட்டிருக்கும் ஒரு அரிய வடிவ பாத்திரத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். குறுக்கு வெட்டு பரப்பளவு என்று சொன்னாங்களே. இப்போ ஒரு முக்கோணத்தை ஒரு அரியத்தை வெட்டும் போது ஒவ்வொரு பீஸும் சமனாவாரமாய் வெட்டணும்னு சொன்னா என்ன வடிவத்துல வெட்டுவீங்க நீங்க? செவ்வக வடிவத்துல வெட்டலாமா எல்லா பீஸையும் சமனா? இப்ப இந்த ஒரு அரியம் இதை நான் நிமித்தி வச்சிருக்கிறேன். சரியா? இப்படி வந்துட்டேன்னு சொன்னேன். இப்படி வரக்குள்ள ஒரு செவ்வக வடிவா இருக்கும், அடியில செவ்வகமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு பீஸா செவ்வகமா வெட்டினோம்னு சொன்னா மேல போக போக சின்னதாயிட்டு போகும். சமனா இருக்கும். குறுக்கு பரப்புன்னு சொன்னா ஒரு பீஸ் எடுத்தா சமனா இருக்கும். அப்ப என்ன வடிவத்துல வெட்டினா சமனா இருக்கும் ஒவ்வொரு துண்டும்? அரியத்தை முக்கோணம். முக்கோண வடிவம். வெரி குட். முக்கோண வடிவம் அதான் முக்கோணம். அரியத்தில குறுக்கு வெட்டு பரப்பு சொன்னா அது முக்கோணத்தில பரப்பு. அரியத்தில குறுக்கு வெட்டு பரப்பளவுன்னு சொன்னா முக்கோணத்தில பரப்பளவு. அது மாதிரி உருளை. இப்படி ஒரு உருளை இதை விடுங்க, இந்த மூடியை விடுங்க. இது மற்றது இப்ப சமனா இருக்கு தானே, எல்லா இடத்துலயும் சமனா இருக்கு. இப்ப உருளைய துண்டு துண்டா வெட்டும். நிமித்தி போட்டு இப்படி புலந்து ஓடுவீங்களா? சமனா வரணும்னு சொன்னா என்ன செய்வோம்? உருளையை வெட்டினா என்ன ஷேப்ல வரும்? ஒவ்வொன்றும் அதுல குறுக்கோட்டு என்ன ஷேப்ல இருக்கும்? வட்ட வடிவில இருக்கும். ஒவ்வொன்றும் வட்ட வடிவத்திலே இருக்கு. சரியா? அப்ப உருளையில குறுக்கோட்டு புறப்படும் வட்டம். சரியா? இங்க கனவளவுக்கு சமன்பாடுகள் பாடமாகல இந்த உருளைக்கோ அரியத்துக்கோ. இப்ப இவரை நாங்க உருளைக்கு வைங்க, இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கனவளவுக்கு பொதுவான சமன்பாடு குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். ஏன் இதை சொல்றேன்டா, பழமையா ஒரு விஷயம் ஒன்று சொல்லி வரும் உங்களுக்கு. கனவளவு பரப்பளவு கேள்வி செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் பக்கம் பார்க்கணும்னு சொல்லி, முதலாம் பக்கம். சரியா? அதுலேயும் நமக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. இந்தா பாருங்க. இந்த 2022ல அரியமும் கோலமும் வந்திருக்கு. சரியா? அப்ப அரியத்திர கனவளவு இதுல தந்திருக்காங்களான்னு பாருங்க. இந்த பேப்பர்ல அரியத்திர கனவளவு எங்கேயாச்சும் தந்திருக்கா பாருங்க. அறிவுறுத்தல் பகுதியை பாருங்க. அறிவுறுத்தல் பகுதியில லாஸ்ட் லைனை பாருங்க. 6 உள்ள ஒரு கோலத்தின் கனவளவு 4/3 பையார் கனம். அப்ப கோலத்திர கனவளவு சாம்பாடு தந்திருக்காங்க, அரியத்திர கனவளவு சாம்பாடு தரவில்லை. சரியா? அப்ப வளமையை நான் சொல்றேன்னா இந்த முதலாவது முன் பக்கத்துல ரெண்டுமே இருக்குமென்று சொல்லி, அப்ப அதுல அரியத்திர கனவளவு தரல. சரி, ஏனென்றா அரியத்திர கனவளவு சமன்பாடு இல்லை தானே. இப்ப இவைகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு சமன்பாடு இருக்கு. இப்ப உருளை என்று சொன்னா 5r வர்க்கம் h. என்ன? கோலத்திர கனவளவுன்னு சொன்னா 4/3 πr வர்க்கம் h. பூமுட கனவளவுன்னு சொன்னா 1/3 πr வர்க்கம் h. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அப்ப அரியத்துக்கு இப்படி சொல்ல இல்லாத தானே. அதாலதான் அரியத்துக்கு தரல, நம்ம தெரிஞ்சிருக்கோம். பொதுவான சமன்பாடு கனவளவுக்கு குறுக்கு ஒட்டு பரப்பளவு தர உயரம். இப்ப நான் சொன்னேன்னா உருளையிட குறுக்கு வெட்டு முகம் வட்டமா இருக்கும். அப்ப வட்டத்தில பரப்பளவு πr வரைக்கும். உயரம் ஹைட். அப்ப ஏஜ். இது உருளைக்கு. அத மாதிரி அரியத்திர குறுக்குவெட்டு என்னவா இருக்கும் படிச்சு நாங்க இப்ப முக்கோணமா இருக்கும். அப்ப குறுக்குவெட்டு பரப்பளவு முக்கோணியம் பரப்பு தர அரியத்தில உயரம் ஏஜ். அவ்வளவுதான். சரியா? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டியும் முன்னுக்கு தராட்டியும் நாங்களே உருவாக்கணும். சரிதானே? அதே மாதிரி இப்ப இவரை வச்சு கொண்டு நாங்க 11ஆம் ஆண்டுல படிக்கிற 3 உருவத்துக்கும் சமன்பாடுகளை உருவாக்கிறாரு. சரியா? இதை வச்சு கொண்டு உருவாக்கல குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். ஏன்னா அதுல குறுக்கோட்டுகள் சின்ன நாய் கொண்டு படி சதுர செங்கும்பகம்னு சொன்னா அது கன உருவம் வச்சு கொண்டு காணப்படும். கன உருவம் 3ஆ பிரிக்கும். அத மாதிரி அடிவட்ட கூம்புன்னு சொன்னா உருளையில வரப்படும். உருளையில கனவை நாங்க 3ஆக பிரிப்போம் படிச்சிருக்கீங்க. இப்ப இவர் πr வர்க்கம் h. உருளையில கனவுளவு தெரியும் உங்களுக்கு. πr வர்க்கம் h. சரியா? அப்ப இதை நீங்க இந்த கனவுளவு
பாடம் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்கள். இந்த கூம்பை வச்சு கொண்டு இவரை 3 தரம் நாங்க இவரை வச்சு நிரப்பலாம். 3 தரம் இவரை நிரப்பலாம். சரி, இவருக்குள்ள கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு தரம் நிரப்பினீங்கன்னா ஒரு பாருங்க 3ல் ஒரு பங்கு நிரம்பும். திரும்ப நிரப்பினீங்கன்னா 3ல் 2 பங்கு. திரும்ப நிரப்பினீங்கன்னா அங்க கடைசி பங்கு நிரம்பும். அப்ப இவர் 100 மில்லி லிட்டர்னு சொன்னா இவர் 300 மில்லி லிட்டராக இருப்பார். சரியா? அதாவது இவர்னா 3 மடங்கு இவர். அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவர் எப்படி காணலாம்? இவரை நாங்க 3ஆக பிரிச்சு விட்டா இவருக்குரிய சமன்பாடு வரும். சரியா? அதனாலதான் பூமுடகனால 1 5r வர்க்கம் h. சரியா? கொஞ்சம் வேகமா சொல்லிட்டோம்ல, இது இப்படி சொல்ற விஷயம் இல்லை. நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன். இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்ப உருளையில கனவளவை வச்சுக்கொண்டு நாங்கள் கீழே உருளைக்கும் வட்டம் தான் இருக்கும், அவருக்கு அடியில இவருக்கும் வட்டம் தான் இருக்கும். அப்ப உருளையை போல 3ல் ஒரு பங்கு பூமி இருப்பார். அப்ப உருளையில கனவளவு ஞாபகம் வச்சிருந்தாலே இவருடைய கனவளவு ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். எங்களுக்கு முன் பக்கத்துல தான் தட்டோணுமெண்ட் இல்லை. சரியா? 2022ல மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்தது. சரியா? அதுக்கு முன்னுக்கு இருந்த பேப்பர்லையும் தந்திருந்தாங்க, அதுக்கு பின்னுக்கு இருந்த பேப்பர்லையும் தந்திருந்தாங்க. உங்களுக்கு தராம விட்டா என்ன செய்வீங்க? அங்க நின்று அழுவீங்களா? இல்லதாங்க. இல்லாட்டி சூப்பர்வைசரை கூப்பிட்டு இந்த சமன்பாடு இது முன்பக்கத்துல இல்ல, எனக்கு வேற பேப்பர் தாங்க என்று சொல்லி கேட்கலாதாங்க. எல்லாருக்கும் ஒரு பேப்பர் தானே. சரி, அவ வராட்டியும் தயாரா இருப்போம். சரிதானே? 5 சமன்பாடு தானே கனவளவுல. 5 சமன்பாடு பாடமாக்குற பெரிய வேலை இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பொதுவான சமன்பாடு குறுக்கோட்டு பரப்பு தர உயரம், அப்ப அரியத்திர குறுக்கோட்டு பரப்பு தந்திருக்கு இல்லையா? அரியத்திர குறுக்கோட்டு பரப்பு 42 புடிச்சுக்கொள்ளும். படத்துல குறிப்போமா? குறுக்கோட்டண்டா இந்த முக்கோணம், முக்கோணத்திற பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கம். 42 சென்டிமீட்டர் வர்க்கம் தந்திருக்காங்க. ஓகே தானே? அங்கால என்ன சொல்றாங்க? சாரி, முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். நேர் உள்ள ஒரு சீரான முக்கோண குறுக்கோட்டு இருக்கும் ஒரு செவ் அரிய வடிவ பாத்திரத்தின் குறுக்கோட்டு பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். பக்கத்துல குறிச்சாச்சு. ரஃப் பேப்பர் வேலை, இதெல்லாம் ரஃப் பேப்பர்ல செய்யறோம். ரஃப் பேப்பர் வேலை. ஒவ்வொன்றும் ஆரையுடைய 7 கோளங்களை அப்பாத்திரத்தில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்த்தும் போது நீர் வழிந்து செல்லாமல் நீர் மட்டம் ஏற்றினால் உயர்கிறது. சரியா? 7 கோளங்களை நாங்கள் இந்த அரியத்துக்கு போடப்போம். இப்ப பாருங்க, இந்த மட்டத்துல இருக்கு. நான் இதுல நிலத்தின மட்டத்துல நீர் இருக்குன்னு வச்சு கொடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த கோலத்துல, சரியா, கோலங்களை நாங்க போட போறோம். போல்ஸ் நாங்க உள்ள போட போறோம் இந்த அரியத்துல. அப்ப என்ன செய்ய முடியாது? நீர்மட்டம் என்ன செய்யும்? இந்த நாங்க 7 கோலத்தை இதுக்குள்ள போட்டா நீர்மட்டம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? கூடும் சார். சின்ன பிள்ளையில படிச்சது இல்லையா? காக்கா தண்ணி குடிச்சது பானைக்குள்ள, அதுக்கு உள்ள தலையை விடையலாது. சரியா? அடியில இருக்கு தானே. அப்ப என்ன செய்யும் காக்கா? நீங்க படிச்சது இல்லையா? அந்த அந்த கதையில உங்களுக்கு சொன்னது இல்லையா? 2K கிட்ஸ் இது. காக்கா இந்த கல்லை தூக்கி போடும் இந்த பானைக்குள்ள. அப்ப என்ன செய்யும்? அடியில இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல. ஒரு காக்காவுக்கே இவ்வளவு அறிவு இருக்குன்னா அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கணும்? என்ன? சரி, அப்ப தண்ணி 7 கோலங்களை உள்ள போட 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 அந்த கோலத்தில கனவளவுக்கு சமமான கனவளவு மேல உயரும். ஏன்? அவர் போய் இடத்தை பிடிச்சிட்ட. கல்லை போட்டா ஏன் தண்ணி எழும்புது மேல? கல்லு போய் அந்த கனவளவை தான் பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் கல்லு போய் அந்த இடத்தை பிடிச்சதால தண்ணி மேல வருது. நமக்கு நம்மளோட இடத்தை அவன் பிடிச்சிட்டான், அப்ப நம்ம மேல போவோம். அத மாதிரி இந்த போலை போட போட போல் போய் உள்ளுக்குள்ள இடத்தை பிடிச்சிடும். அப்ப அதே அளவான நீர், அதே அளவான கனவளவு மேல வரப்போகுது. சரியா? அப்ப ஏச்சால உயரும். ஒரு ஏஸ் மட்டம் உயருது. சரியா? ஓகே, அங்கால போவோம். நீர் வளைந்து செல்லாமல் என்ன? அப்பாத்திரத்தில் உள்ள நீரை முற்றாக அமிழ்த்தும் பொழுது நீர் வழிந்து செல்லாமல் நீர் மட்டம் ஏற்றினால் உயர்கிறது. சரியா? நீர் வழிஞ்சு வீணாக போகல. உலோகம் வீணாகாதவாறுன்னு சொல்லி ஒரு வரி வரும் எல்லா கேள்வியிலையும். இதை உருக்கி இதை செய்யறேன்னு சொல்லித்தானே வளமையா கேள்வி வரும். அப்ப அதுல ஒரு வரி ஒன்று போட்டிருப்பாங்க, உலோகம் வீணாகவில்லை என்று சொன்னா. ஏனென்றா
இதுல இருக்கிற மொத்த உலோகத்தையும் பயன்படுத்தி தான் இதை செஞ்சிருக்காங்க. அப்ப ரெண்டு கனவளவும் சமம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நீர் வழியாம ஏச் உயருதுன்னு சொன்னா இந்த உயர்ந்த ஏச்சுற கனவளவு, ஏன்னா இந்த உயர்ந்த ஏச்சுற நீர்மட்டத்துல கனவளவும் இதுல இருக்கிற 7 கோலங்கள்ல கனவளவு என்ன ஒன்றில 7 7 கோலங்கள்ல கனவளவும் ஒன்று கொண்டு சமம். அதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? வேலை முடிஞ்சு, வளமையான ராஃப் பேப்பர் வேலை முடிஞ்சு. சரியா? இனி அப்படியே எழுத வேண்டியதான். இப்படியே நேர இந்த வரியை பார்த்து அப்படியே எழுதினா எங்களை கணக்கு முடிச்சு. ஓகேவா? சரி. ஆனா அதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்வோம், ஒன்றையும் தனித்தனியா ஒரு அழுகணும்னு சொல்லியிருக்கிறேன்னா சரியா, அதை முதல்ல எழுதுவோம். ஓகே. அப்ப முதலாவது காணுவோம். இந்த கேள்வியில கனம் சமன் 9 ஏச்சின் கீழ் 2 பைனா தரப்படுகிறதுன்னு காட்டுது. அதான் கேள்வி. அதாவது கடைசி முடிவு வந்து கனம் சமன் 9 ஏச்சின் கீழ் 2 பை. இப்படி கொண்டு முடிக்கும். சரியா? இப்படி கொண்டு முடிக்கணும். அப்ப ஆரம்பத்துல இருந்து போ. முதலாவது இந்த உயரத்துல இருக்கிற இந்த உயர்ந்த நீர் மட்டத்துல கனவளவு காணும். சரியா? உயர நீரின் கனவளவு காணும். உயர நீரின் கனவளவு, உயர்ந்த நீர். இது நீங்க உங்களோட கனவுல சாரி, நீங்கள் என்ன வசதி மட்டும் போட்டுக் கொள்ளலாம், விளங்குற மாதிரி இருந்தா சரி. சரி, உயர்வடைந்த நீரின் கனவளவு போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் அதுவும் அரிய ஷேப்ல தான் இருக்கும். அப்புறம் அது வந்து உருளை ஷேப்ல இருக்கும். அரியோடைய பாத்திரத்துக்குள்ள தண்ணியை ஊத்தினா தண்ணி அரிய வடிவமா மாறிடும். அதே தண்ணியை கொண்டு அப்படியே உருளை வடிவ போத்துல கொட்டிங்கன்னா தண்ணி உருளை வடிவமா மாறிடும். நீர் வந்து அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும். அது ஐஸ் கட்டியை கொண்டே போட்டா அது அப்படியே தான் இருக்கும். அரியத்துக்குள்ள போட்டாலும் இருந்தமாகி இருக்கும், உருளைக்குள்ள போட்டாலும் இருந்தமாகி இருக்கும், கோலத்துக்குள்ள போட்டாலும் இருந்தமாகி இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள அரிய வடிவத்துல தான் அந்த நீர் இருக்க போது. அப்ப அரியத்திர கனவுளவு காணும் இந்த உயரம். அப்ப அரியத்திர கனவுளவு சாம்பாடு என்ன தரல, பொதுவான சாம்பாடு என்ன, குறுக்கு ஓட்டு பிறப்பு தர உயரம். அப்ப குறுக்கு ஓட்டு பிறப்பு தானே தந்திருக்காங்க. எவ்வளவு உண்டு? 42. குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். உயரம் உயர்ந்திருக்கான் 42 தர ஏச். விளங்கினதா? விளங்காட்டி கேட்க அரியத்திர கனவளவு சமன்பாடு தரல, குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். குறுக்கோட்டு பரப்பு 42, உயரம் ஏச். அவ்வளவுதான், முடிச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த 7 கோலங்கள் அவளையும் காணும். இஞ்சால இருக்கிறதே ஒரு தடவை எழுதுங்கோ, மற்ற பக்கம் இருக்கிறதே ஒரு தடவை எழுதுங்கோ, பிறகு சமப்படுத்துங்கோ எழுதி போட்டு. ஏன்னா 7 கோலங்கள் இந்த கனவளவு காணும். 7 கோலங்களின் 7 கோலங்களின் கனவளவு. 7 கோலங்கள்ட கனவளவு. 7 கோலங்கள்ட கனவளவு வந்தாலே 7 தான் தொடரும். 7 தர இது அரைக்கோளம் இல்லாம இல்லை, முழு கோலம். சரி, அரைக்கோளம் அரை தரன்னு தொடங்கி. அப்ப கோலத்துல கனவுளவு முன் பக்கத்துல தந்திருக்கிறாங்க. என்னன்னு தந்திருக்காங்க? 4/3 பை. சரியா? பை ஆர் அது வந்து சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அப்ப ஆர் கனம் என்று போறது போல கனம் ஆரை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப ஆரைக்காண்டி கனம் என்று வரும். சரியா? இவ்வளவு விளைஞ்சுதா? ஓகேவா? இதுல தனித்தனி எழுதினாலும் சரி, சமன்பாட்டு எழுதினாலும் சரி, இதுக்கு ஒரு மாஸ், இதுக்கு ஒரு மாஸ். இதுல சரியா பிரதிட்டு இருக்கணும். இதுல ஆர்கனவன் இருந்தா மாஸ் வந்திருக்காது, இதுல ஏற்கனவே வந்திருக்கோம். சரியா? அதே மாதிரி இதுல உயரத்துக்கு ஏச்சன்னு போட்டிருக்கோம், குறுக்கோட்டு பிறப்பு 42 போட்டிருக்கோம். இதுகள் தான் முக்கியம். சரி, முன்னுக்கு இருக்கிற வசனங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை, சரியான பிரதியீடு இருக்கணும். அப்ப ஒன்று 2 மாஸ் வந்துடும். இந்த 2 மாசம் வித்தியாசமாகவும் இருக்கும். சரியா? என்ன இந்த ரெண்டும் என்ன நடுவுல என்ன இருக்கு? இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு சமம். அப்ப அடுத்ததா தான் எழுத போறோம். இது அழிக்க போறோம். நான் இதை அழிச்சிட்டு திரும்ப எழுத போறோம். இதை அழிச்சிட்டு திரும்பவும் எழுத போறோம். இவரத்துக்கு இந்த ஓடு 2 சமம் தானே, ஒன்று கொண்டு சமம் தானே. சரியா? ரெண்டும் ஒன்று கொண்டு சமம். அப்ப 7 வர
4/3 பை ஏ கனம் சமன் 42 தர ஏச். 42 தர ஏச். நம்ம ஏதாவது செய்து இந்த வடிவத்துக்கு கொண்டு வரும். பாருங்க, அது அடிக்கடி பாருங்க, கொண்டு வந்துட்டீங்களான்னு பாருங்க. சரியா? அப்ப இதுல பாருங்க, ஏ கனம் மட்டும்தான் வரும். இந்த ஏஜ் பையெல்லாம் விடையில இருக்கணும். அப்ப 22 சொல்லி போட்டு வெட்ட போறேன் என்று சொல்லி வெட்டி கொத்தி விட்டுறாங்க. ஏன்னா இங்கேயும் மேல் இருக்கு. அப்ப 22 போட்டா 7 வெட்டலாம். பிறகு பை எங்க எழுதிருவீங்க. இந்த பை விடையில வரணும். அப்ப அதை வெட்டக்கூடாது. அது அப்படியே இருக்கு. சரியா? ஓகே. சரி, இப்ப பாருங்க, இந்த ஏக்கணம் இவரை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சத்தெல்லாம் அங்கால கொண்டுவோம். ஏக்கணத்தை மட்டும் வச்சிருப்போம். அதே மாதிரி அங்கால யாரா இருக்கணும்? 42 ஏச்சும் இருக்கிறார். 42 ஏச்சும் அங்கால இருக்கிறார். அப்ப சொல்லுங்க பிள்ளை, இந்த 3 இந்த ஏக்கணத்தை பிரிக்கிறார். அப்ப அங்கால உன என்ன செய்வார்? இந்த 3 வந்து ஏக்கணத்துல இருந்து பிரிபடுறாருல, எங்க போனா பெருக்குபடுவார். அதேதான், குட். சரியா? அப்ப இந்த 3ஆங்கால ஒன்று வைக்கலாம். இப்ப இந்த 7 4 பை இதெல்லாமே இந்த ஏக்கணத்தோட பெருக்குப்படுது. அப்ப இந்த சமனுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? இந்த 7 பிரிபடும். அதேதான். அப்ப அங்கால போக போறார், 7 போக போறார், இந்த 4 போக போறார், இந்த பை போக போறார். அப்ப எல்லாரும் நெஞ்ச பெருக்கு பாருங்க. அப்ப சமனுக்கு மற்ற பக்கம் போனா பிரிபட போறாங்க. சரியா? ஓகேவா? சரி, அப்ப வெட்டுவோமா? இனி வெட்டுவோம். ஓகே, இந்த 7 எல்லாம் விடையில இல்லை. அப்ப 7 வேண்டாம். 42 விடையில இல்லே. அப்ப அதுவும் வேண்டாம். அப்ப 7ஆல 7 வெட்டினா ஒரு முறை, 42 வெட்டினா 6 முறை. சரியா? இன்னும் வரல நாங்க விடைக்கு. அப்ப இன்னும் சுருக்கலாம். 4 இருக்கு, 6 இருக்கு. 2ஆல வெட்டுவோமா? இவரை 2ஆல வெட்டினா 2 முறை, இவரை 2ஆல வெட்டினா 3 முறை. சரியா? கணக்கு முடிஞ்சுச்சு. அவ்வளவு. என்ன இனி கணம் போட்டாச்சு. சமன். அதனால என்ன பண்ணுது? என்னென்ன மிச்சம் இருக்கு? 3 தர 3 தர எச். 3 9, 9 தர எச், 9 எச். சரி, அங்கால என்ன கீழே என்ன இருக்கு? 2 2, 2 தர பை, 2 பை. முடிஞ்சது வேறு. சரியா? அப்போத எழுதின அந்த வரிக்கு பதிலா இதுலயும் அந்த மாசம் போட்டுரும். ஏன் சரியா எழுதியிருக்காங்க? அரியதிரகனால சரியா எழுதியிருக்காங்க. சாரி, இங்க இருக்கு. உருளையில கோலத்திரகனால சரியா எழுதியிருக்காங்க. எல்லால தெரிஞ்சிருக்காங்க. 6க்கு பதிலாக ஏக்கணம் போட்டிருக்காங்க. அப்ப இப்போ எஃபெக்டா இருக்கு. அந்த ஒரு மாசம் இதை கொடுக்கலாம். சரியா? அது மாதிரி அரியத்திர குறுக்கோட்டு பிறப்பு சரியா போட்டிருக்காங்க. உயரத்துக்கு சரியா போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு மாசம் இங்க கொடுக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு அது சமப்படுத்திருக்கீங்க தானே? சரியா சமப்படுத்திருக்கீங்களா? அப்ப இந்த வரிக்கு முழுமையாக மொத்தமா 3 மாசம் வரும். சரியா? மொத்தமா 3 மாசம் வரும். அல்லது இந்த இதுக்கு ஒரு மாசம் இதுக்கு ஒரு மாசம் போட்டு கடைசியா திரும்பலினா அதுக்கு 3 மாசம் வரும். எப்படி பார்த்தாலும் சரி, இருந்தாலும் மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இதை இருக்கா தனி எழுதி போட்டு, இது இருக்கா தனி எழுதி போட்டு, பிற அடுத்த வரியில இதை எழுதுவோம். சரியா? அப்படி பழகுங்களா? ஓகே. அப்ப இதுல 3 மாசம் வந்துருக்குது. அவ்வளவு. இனிதாக மடக்கை கேள்விக்கு போகிறோம். சரியா? மடக்கை விளங்காக்கால் இப்ப நல்லா வடிவா நித்து எல்லாம் குழப்பி போட்டு வடிவா கவனிங்களா? ஓகே. சரி, இப்ப மடக்கைக்கு போவோம். இதே கேள்வியிலேருந்தே தொடர்ச்சியா வருது. 2022 இந்த விவர வச்சு கொண்டுதான் நாங்க பெருமானம் காணப்போறோம். 2021 23 பி பாட் என்று சொல்லி இந்த கேள்விக்கு தொடர்பில்லாத ஒரு கேள்வி தந்திருந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு 22 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், 25 கடைசியா வந்த 25 இருக்கட்டும், எல்லாமே இப்படிதான் முடிஞ்சிருக்கு. இப்படி ஒரு ஏக்கணம், இப்படி ஒரு தொடர்பு என காட்டுக என்று சொல்லி போட்டு இந்த ஏச்சுக்கு ஒரு பெருமானம், இந்த பைக்கு ஒரு பெருமானம் தந்துட்டு அவர் இந்த ஏ மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி செய்ய சொல்லி வந்திருக்குது. சரியா? இப்போ கடைசியா வந்த 2 பேப்பர்லையும் தொடர்ச்சியாக வந்திருக்கு. சரியா? தொடர்ச்சியா வருதோ இல்லையோ, தனி கேள்வியா வருதோ, சம்பந்தப்படாத ஒரு தனி கேள்வியா வருதோ, அல்லது இப்படி தொடர்ச்சியா வருதோ, 2 3 தான் பிள்ளைகளே. இதான் தந்திருக்காங்களே எங்களுக்கு. நம்ம இதை காட்டலன்னு வைங்க. சரி, இது உங்களுக்கு தெரியா, மறந்து போச்சு. அரியத்திர கனவுல மறந்து போச்சு. அப்ப இது நீங்க போட்டிருக்க மாட்டீங்க, இப்படி எடுக்க மாட்டீங்க. சரியா? இந்த தொடர்பு எடுக்காட்டியும்
கேள்வியெல்லாம் தந்திருக்குது எனக்கு காட்டுகன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு தெரியும் இவரைத்தான் நாங்க மடக்கேட்டவனைக்கு பாவிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப கனவுளவு நாங்க இப்படியா செஞ்சா ஆள தேவையில்லை. என்ன இந்த இதுல இருந்து நீங்க தொடர்ச்சியா செய்யலாம். இதுல இருந்து தொடர்ச்சியாக நீங்க மடக்கையே செய்யலாம். சரியா? அந்த மாதிரி மடக்க விளங்காட்டி மடக்க கனவளவு செஞ்சு அதுல 4 மாசம் எடுத்துலாம் தானே. அப்படி இதுல ஓஃபர் இருக்கு. ரெண்டு ரெண்டு இருக்கு. ரெண்டு முண்டோட உண்டு. இதை பிழைச்சா அது பிழைக்காது, அதை பிழைச்சா இது பிழைக்காது. அப்ப ரெண்டையுமே செஞ்சு 10க்கு 10 இருக்கு. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா எல்லாராலையும் எடுக்க முடியும். ஓகே, சரி. அப்ப கனவுல முடிஞ்சு இப்போ மடக்கைக்கு வாரம். சரியா? மடக்கைக்கு வாரம். இந்த இருக்கு சமன்பாடு. இவரை தான் வச்சு செய்ய போறோம். ஓகேவா? அதுல எங்களுக்கு ஒரு மேலதிக தரவு தந்திருக்காங்க. ஏச்சுக்கு பதிலா என்ன ஏச்சுக்கு பதிலா என்னத்தை பாவிக்கலாமா? ஏச்சுக்கு பதிலா வர்க்கமூலம் 31.1 பாவிக்கலாமா? ஏச்சுக்கு பதிலா பைக்கு பதிலா 3.14 பாவிக்கட்டாம். பைக்கு பதிலா 3.14 பாவிக்கட்டாம் இந்த சமன்பாட்டில். அப்ப அப்படி எழுதுவோம். ஏ கணம் சமன் 9 தர என்ன 9 தர ஏச்சுக்கு பதிலா தந்ததை அப்படியே போடுவோம். ஏச்சுக்கு பதிலா தந்த பெருமானத்தை அப்படியே போடுவோம். 31.17. சரியா? 9 ஏச் எழுதியாச்சா? கீழே என்ன இருக்கு? 2 பை. கீழே 2 பை இருக்கு. அப்ப 2 தர பைக்கு பதிலா 22 போடக்கூடாது. இந்த தந்தது தானே 3.14 தந்ததுல. அப்ப 3.14. சரியா? இதுக்கு அந்த 4வது மாஸ் போட்டுருவாங்க. இதுக்கு இப்படி சரியான பிரதியீட்டுக்கு ஏச்சுக்கும் இந்த பைக்கும் சரியாக இருந்தா அதுக்கு 4வது மாஸ் வந்திருந்தது. அப்ப இந்த கேள்வியிலும் கிட்டத்தட்ட கனவளவுக்கு 4 மாஸ், மடக்கைக்கு 6 மாஸ் என்று சொல்லாம இதுல சொல்லலாம். கனவளவுக்கு 3, மடக்கைக்கு 7 சொல்லலாம். என்ன பெரும்பாலும் பிள்ளைகள் கனவளவுக்கு 4, மடக்கைக்கு 6 அப்படிதான் பாருங்க. 2025 வரைக்கும் அப்படித்தான் வந்திருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் வரலாம். சரியா? ஓகே. அப்ப இவருக்கு போ. இதுல மடக்கை இருக்கா பிள்ளை? ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 என்ன? இதுல எங்கேயாச்சும் மடக்கை இருக்கா? இதுல எங்கேயாச்சும் மடக்கை இருக்கா? என்ன செய்யணும்? ஸ்டெப் 1 என்ன? முதலாவது ஸ்டெப் லொக்கானன் எஸ், 2 பக்கம் லோக் எடுக்கும். என்ன 2 பக்கம் லோக். ஒரு சமன்பாட்டுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சா 2 புறமும் சமனா செய்யணும். அங்கால என்ன செய்யறோமோ இஞ்சாலையும் அதே செய்யணும். வர்க்க மூலம் எடுக்கணும்டா இஞ்சாலையும் வர்க்க மூலம் எடுக்கணும், அங்காலையும் எடுக்கும். 5 கூட்ட போறீங்களா இந்தியால 5 கூட்டினீங்கன்னா அங்காலையும் 5 கூட்டும். மடக்கை இங்கால மடக்கை எடுக்க போறீங்களா அங்காலையும் மடக்கை எடுக்கணும். அப்ப முதலாவது வரி என்ன செய்ய போறோம்? மடக்கை எடுக்க போறோம். இந்த பக்கம் மடக்கை இலக்கணம் வரப்போம். சரியா? மடக்கை பொறுமையாவே சொல்றேன், வடிவா காணும். மடக்கை இங்கால 4 பெருமானம் இருக்கு. இது 2 முறையில செய்யலாம்ல. இத 6 3.1 2ஆல பெருக்கினா 6.28 ஒரு பெருமானம் வரும். அது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மடக்கை விலங்கியல் கேட்டபடியா நான் கணக்க சொல்லணும் தானே அது அட்டவணையில. அதால நான் இப்படியே வச்சு செய்ய போறேன். புத்திசாலித்தனம் என்னண்டா இத இப்படி மாத்தி போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கு. 2 தர 3.14 6.28. இப்ப பாருங்க இதுல 3 பெருமானத்துக்கு தான் மடக்க வாக்கணும். சரியா? அப்படி இருக்கட்டும். நான் இந்த கேள்வியை மட்டும் 4 பெருமானத்துக்கு மடக்கை காட்டி செய்ய போறேன். சரியா? உங்கள சில பேர் நிறைய பேர் இப்படித்தான் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் கவனிக்கும். சரி, இப்படி செய்யும். சரி, இப்ப 2 பக்கம் மடக்கை எடுத்துனா இல்ல, இந்த பக்கம் மடக்கை எடுத்தேன். இந்த பக்கம் இந்த 4க்கும் சேர்த்து ஒரு மடக்கை, 4க்கும் சேர்த்து 9 தர 3 31.17. அங்கால கீழே என்ன 2 தர 3.14. ஓகே, இது ஸ்டெப் 1. 2 பக்கம் மடக்கி எடுக்கிற ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பிள்ளை? 2வது ஸ்டெப் என்ன? 2வது ஸ்டெப் சொல்லுங்க பாப்போம். 2வது ஸ்டெப் என்ன? மடக்கை விதிகளை பயன்படுத்தி தனி மடக்கையில் இருக்கிறவரை தனித்தனி மடக்கையில் எடுக்கிறது தான் ஸ்டெப் 2. என்ன தனி மடக்கையில் இருக்கிற இந்த 4 பெருமானத்துக்காண்டி 4 மடக்கை எழுதுவோம். சரியா? இந்த கேள்வினா 3 மடக்கை எழுதினா போதும். இதுல நான் அப்படி பெருக்காமலே வச்சிருக்கிறேன் தானே. அப்ப 4 மடக்கை எழுதுவோம். அப்ப சொல்லுங்க, இதுல 9ம் இந்த வர்க்கமூலம் 31 பெருக்கப்படுது.
அப்ப தனித்தனி மடக்கை எழுதக்குள்ள என்ன செய்யும் பிள்ளைகள் அந்த ரெண்டும் என்ன செய்வார்? அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கூட்டுப்படும். கூட்டுப்படும். வெரி குட். கூட்டுப்படும். அப்ப கூட்டுப்படும். சரியா? அப்ப 31.17. ஓகே. இப்ப அடுத்தது இந்த 2.3.14 சரியா பிரிபடுது. சரியா தங்களுக்குள்ள பெருக்கப்படுவ. ஆனா இந்த மொத்தத்தையும் என்ன செய்யற? இவரும் பிரிக்கிறார், இவரும் பிரிக்கிறார். அப்ப இந்த ரெண்டு பேரும் தனித்தனி மடக்கில் எழுதக்குள்ள என்ன செய்வாங்க? பிரிபடுறார்கள் என்ன செய்வாங்க? அழிப்படுவோம். கழிபடும் மடக்கை 2 சாய மடக்கை 3.14. சிம்பிள் வேற இல்லையா? ரெண்டு பக்கம் மடக்கே போடுறது போட்டாச்சு. இனி இவரத்தையும் 4 மடக்கை 4 பெருமானம் இருக்கு. அப்ப 4 மடக்கை எழுதும். அப்படியே போடும். மடக்கை 9 மடக்கை 3.14 மடக்கை 2 மடக்கை 3.14. வேலை முடிஞ்சு. அவ்வளவு மடக்கை விதியை சரியா போட்டிருக்கோம். சரியா போட்டிருக்கோம். அப்ப இந்த வரிக்கு ஒரு மாஸ் கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு செட்டிங் ஒன்று இன்னும் செஞ்சு முடியல. இவரை நாங்க வழி வந்து சார் சைவா சகவா சார் இது லொக்ரெண்டுக்கு அக்கால. இதை கேக்குறீங்களா? ஓ இது சாயல். ஏன் ஆ இவரும் பிரிபடுற 3.14 பிரிபடுற பிரிக்கிறார். அப்ப தனி மடக்கையில் எழுதக்குள்ள அடிபடுவார். இவரும் பிரிக்கிறார். ரெண்டும் மூலத்தையும் பிரிக்குது. 3.14 மூலத்தையும் பிரிக்குது. அப்ப பிரிபடுறவர் கழிபடுவார், பெருக்கு படுறவர் கூட்டுப்படுவார். இப்ப விளங்குதா? ஓ ஓ சார் தேங்க்யூ. சரி எஞ்சி பாருங்க. இப்படி எழுதினாக்கள் 6.2 எழுதினாக்கள் ஒன்றே ஒன்று வந்திருக்கும். எல்ஜி 6.2 வந்திருக்கும். சரியா நம்ம இப்படி செய்வோம். இந்த கணக்கு மட்டும் இப்படி செய்வோம். ஓகே சரியா? இப்ப இதுக்கு ஒரு மாஸ் போட மாட்டோம். இந்த மடக்கை விதியை பயன்படுத்தி எழுதினதுக்கு இவரை நீங்க இன்னும் மாத்தலையே. இவரை நான் இதிலேயே வச்சு மாத்த போறோம் பிள்ளையர். சரியா? அடுத்தடுத்து திரும்ப எழுதுறவரை இதிலேயே வச்சு மாத்தியா? இதிலேயே வச்சு மாத்துறேன் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு சொல்லி தந்தேன். நான் 31.1 வர வெளியே எடுக்கணும்னு சொன்னா குட்டி வடிவத்தில் எழுத போறோம். உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே தூக்கி வெளியே போகும். உள்ள என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வெளியே போகும். இதுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு? இந்த சரியா வர்க்கமூலம்ல 2 இருக்கு தர மாட்டான். அப்ப என்ன செய்வோம்? அதை அடுக்காக எழுதுவோம். சுட்டி அரை அவரை தலைகளா எழுதணும். சரியா பிள்ளைல? அப்ப நான் இந்த வரையிலே மாத்திரேன்னா பாருங்கோ வர்க்கமூலத்துக்கு இருக்கிறத வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து போட்டு மறக்காம இந்த அறைய போட்டுக்கணும். சரியா? அடுத்தது அடுத்த வரையில இருக்கு. சரி எல்லாத்தையும் ஒரே வரையில நான் கூட சொல்றோம். என்ன பிரச்சனை? அடுத்து என்ன செய்யணும்? இவர் என்ன செய்யணும் பிள்ளை? இவர் என்ன செய்யணும்? இந்த அரையாம் அடுக்கு என்ன செய்வார்? என்ன படிச்ச நீங்க? எல்ஜி 9 சக முன்னுக்கு வருவேன். அப்படியே முன்னுக்கு வந்து முன்னுக்கு இருப்பார். சரியா? இது நாங்க மார்க்கிங் பண்ணக்குள்ள நிறைய பேப்பர்கள்ல அவதானிச்சிருக்கிறோம். ஒரு காமன் மிஸ்டேக் வந்து நீங்க விட்டுறாதீங்க. இந்த அரையை கொண்டு முன்னுக்கு போடக்குள்ள 2 போடுவாங்க. முன்னுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே முன்னுக்கு கொண்டு போடுறது. சரியா? அரையை கொண்டு போடக்குள்ள 2ஆ மாத்தி விட்டுருவாங்களா? அங்கால ஃபுல்லா கூட அநியாயமா இருக்கு. சரியா? சில பிள்ளைகள் இதுக்குள்ள போடுவாங்க. சரியா? முன்னுக்கு இதுக்குள்ள போட்டு சுருக்கி விட்டுருவாங்க 15 சொல்லி. வடக்கைக்கு முன்னுக்கு வரும் பிள்ளைகள் அப்படியே கொண்டு போகணும். இது அப்படியே கொண்டு போகணும். சரியா? சரியா? உங்கள எத்தனை பேர் அப்படி செஞ்சிருக்கீங்க? அப்படி செய்யாதுங்களா? நீ அப்படியே கொண்டு போயிட்டு மடக்கை 31.1 சரி மடக்கை 2 மடக்கை 3.14. ஓகேவா? சரிதானே? இப்ப நாங்க விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்துவோம். விஞ்ஞான முறை குறியீடு விளங்காதாக்கள் நான் மற்ற முறையில செய்யலாம். ஓகே பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. 2 முறையில சொல்லித்தரேன். முதல்ல விஞ்ஞான முறை குறியீடு என்ன பாடமாக்குற பாடம் இல்லையே இது. விஞ்ஞான முறை குறியீடுக்கு மாத்துவோமா? இது ஆல்ரெடி 1க்கும் 10க்கும் இடையெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 9 தான். 9 தான் ஆல்ரெடி இருக்கு 9. அப்ப இவரை நாங்க தசத்தை முன்னுக்கோ பின்னுக்கோ கொண்டு போக தேவையில்லை பிள்ளைகள். ஆகவே 10 0 எடுத்துட்டு வரும். தசம் முன்னுக்கோ 9 ஒன்றுக்கும் 10க்கும் இடையில தான் இருக்கு. தசம் முன்னுக்கோ இல்ல பின்னுக்கோ போக தேவையில்லை. அதே இடத்துல இருக்கணும்டா சைவர்.
சரியா? அங்கால அரை தர அரை தர மடக்கை 31 17. இதுல 4 நம்பர் இருக்கு. முதலாவதா இருக்கிற நம்பர் என்ன? முதலாவதா இருக்கிற நம்பர் என்ன? இந்த 4 நம்பருக்குள்ளேயும் 3. அப்ப 3 தசம் ஒன்றுக்கு மரத்துக்கு மேல கொண்டு வந்தாச்சு. 1 1 7. எங்கட இஷ்டத்துக்கு மாத்தேலாதல்ல. இஞ்ச கொண்டு வந்துட்டோம். 3 தசம். பழைய இடத்துக்கு போகணும்டா எத்தனை தானம் பின்னுக்கு போகணும் இல்லையே? எத்தனை தானம் பின்னுக்கு? ஒரு தானம் உண்டா 11. ஒரு தானம் உண்டா 11. சரியா? இவர் விஞ்ஞான முறை குறியீட்டுல தான் இருக்கிறார். அதாவது 1க்கு 10க்கு முறைதான் இருக்கிறார். 2.0 என்ன 2.0 எழுதலாம் தானே 2. அப்ப இது 1க்கும் 10க்கு முறையெல்லாம் இருக்கிறார். 3க்கோ 2க்கோ போக தேவையில்லை. 10 0. இவரும் பாருங்க 3ன்றது 1க்கும் 10க்கு முறையில தான் இருக்கிறார். இதுல 3 நம்பர் இருக்கு பிள்ளைகள். முதலாம் நம்பருக்கு பதிலாம் தசம் இருக்கு. அப்ப அவரை நாங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 3.14 தவிர 10 0. ஓகேவா? விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதிட்டேனா? இப்ப பாருங்க முடிச்சு விடுவோம். சரியா? இங்க பாருங்க 0 ரெண்டு வந்தபடியா இங்க 0 வந்திருக்குல்ல. அப்ப 0 தசம். இனி மடக்க வரப்போம். சாக இந்த அறைய மறந்துடாதீங்க. போற போகல அரை தர இங்க பாருங்க இதுல 1 ரெண்டு வந்திருக்குல்ல. அப்ப 1 தசம். சரியா? என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே எழுதுறது. சரியா? இங்க 0 ரெண்டு வந்திருக்குல்ல. 0 10 0 எடுக்கல. அப்ப 0 தசம். கடைசிக்கு பாருங்க 0 ரெண்டு வந்திருக்குல்ல. அப்ப 0 தசம். ஓகே அப்படிங்களா? அப்படியே எழுது. சரியா? இப்ப மற்ற மாதிரி சொல்லி தரேன். இப்ப இந்த வரி உங்களுக்கு கூட இங்க 2 வைங்க விஞ்ஞான முறை குறியீடு. இந்த வரிக்குறது டிரெக்டா இந்த வரைக்கும் வரலாம். சரியா? தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்குல்ல? தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? எத்தனை நம்பர் இருக்கு? தசத்துக்கு முன்னுக்கு 1 நம்பர் இருந்தா 1ல இருந்து 1 கழிச்சா 0. சரியா? ஒரு நம்பர் இருந்தா 1ல இருந்து 1 கழிச்சா 0. இங்க பாருங்க தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு இதுல? தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருந்தா 2 1 கழிக்கும். 2ல இருந்து 1 கழிச்சா 1. இங்க பாருங்க தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? 2 2 0. 2 2 0. அப்ப தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ 1ல இருந்து 1 கழிச்சா 0. இங்கேயும் தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்படி போடுங்க. இந்த விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்துறதுக்கு மார்க்ஸ் இல்லை. இவருக்கு தான் மார்க்ஸ். அது இந்த மடக்கை விதியை பயன்படுத்தி கூட்டுறது கழிக்கிறது நீங்க இந்த வரைக்கும் மார்க்ஸ். அடுத்தது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை காண்றதுக்கு மார்க்ஸ். விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்துறதுக்கு மார்க்ஸ் இல்லை. அது நான் ஏன் சொல்லித்தரேன்னு சொன்னா இதுல இந்த 1 கழிக்கிற 2 கழிக்கிற சேட்டை எல்லாம் இல்லை. 0 0. 1 1. 0 0. 0 0. அதே போடணும். சரியா? அப்ப இதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. இது என்ன ஈஸி உழப்பாது உங்களுக்கு. அங்க போயிட்டு 1 கூட்டினமா 1 கழிச்சமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா சிக்கலா போயிடும். என்ன? சரி ஓகே. சரி இனி மடக்கேட்டவனை போ. மடக்கேட்டவனை வச்சு கண்டுபிடிப்போம். 9 மடக்கை 9 இதுக்கு பார்க்க போறோம்னா பாருங்க. இதுக்கு பார்க்க போறோம். மடக்கை 9க்கு பார்க்க போறோம். ஓகே பிள்ளைகள் மடக்கை 9 எங்க இருக்கு? 9 எங்க இருக்கு? ஓகே இந்த இருக்கு. சரியா? மடக்கை 9 9.0 இந்த இருக்கு. இது 9.0 90 இல்லை. 9.0 நிறைய தரம் சொல்லி இருக்கிறேன். அங்கால 9.0 தானே. அப்ப 0க்கு நேராக இதை பார்ப்போம். 9.0 கீழையும் 0. அப்ப என்ன விட வரும் பிள்ளைகள்? 9 5 4 2 விளங்கிச்சாது? 9 5 4 2 விளங்கிச்சா? ஓகே குட். 9 5 4 2. 9 5 4 2. அப்ப போட்டாச்சு 9 5 4 2 போட்டாச்சு.
அடுத்தது பாருங்க, இதுல கொஞ்சம் மேல இருக்கு 4 நம்பர் இருக்கு. 3.1 இந்த இடம் 3.1 அங்கால இன்னொரு 1 7. சரியா? வடிவா ஞாபகம் 3.1 இன்னொரு 1 7. ஓகே, அட்டவணையில் தேடப்படும். இது விளங்கிச்சுன்னா உங்களுக்கு மழை கேட்டானே விளங்கிடும். 3.1 3.1 எங்க இருக்கு? சும்மா இருக்கும். ஓகே பிள்ளைகள், இது கொஞ்சம் சின்ன நான் இருக்கேன். நான் மேலே இருக்க விட வித்தியாசம் தெரியாம போயிடும். சரி, 3.1 எங்க இருக்கு பிள்ளைகள்? 3.1 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, அதான் அதான் கவினா, வெரி குட். 3.1. சரி, அதுக்கு எனக்கு இருக்கிற இல்லை எல்லாரும், நான் தான் இருக்குவேன். 3.1 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் அடுத்த ஒன்று இங்க பார்ப்போம். 3.1 இந்த லைன்ல பார்ப்போம். சரியா? YH பார்ப்போம். அடுத்ததான் இந்த XH பார்ப்போம். 1 3.1 இன்னொரு 1 அடுத்தது 7. பிறகு 7 சொல்லி போட்டு இந்த 7க்கு வாரீங்க. சரியா? யாருக்கு இருக்கிறது 7 இந்தா இருக்கு, இங்க போகணும். இடை வித்தியாசம் மீன் டிஃபரன்ஸ் இருக்கு. இடை வித்தியாசம் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்த 7. அப்ப இவ்வளவுத்துக்கும் நேரா வரத பார்ப்போம். சரியா? என்னட்டு பாக்குற 3.1க்கும் 3.1க்கும் ஒன்றுக்கு நேரா இருக்கிறது 49 28. சரியா? 49 28 இருக்கு. அதை ரஃப் பேப்பர்ல எழுதுவோம். இதை கொண்டு டிரெக்டா எழுதக்கூடா. இன்னும் 7க்கு நேரா இல்லையே. 7க்கு நேரா இருக்கிறத காணல. அப்ப அதை எப்படி பாக்குறது? 7க்கு நேரா என்ன இருக்கிறார்? 7க்கு நேரா என்ன இருக்கிறார்? இந்த இருக்கு, மேல இருந்து வரும். மேல இருந்து 7க்கு நேரா என்ன இருக்கு? என்ன வருமானம் இருக்கு பிள்ளைகள் 7க்கு நேரா? 7க்கு நேரா என்ன இருக்கு தெரியல. 10 10 இருக்கு. 10 இருக்கிறார். இங்க 49 2 இருக்கிறார். 49 2 8 இருக்கிறார். அப்ப என்ன செய்யும்? இந்த 2ஐயும் அங்கால கண்டுபிடிச்ச இந்த 10ஐயும் இந்த 49 2 8ஐயும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டணும். 49 2 8 அப்புறம் 10 கூட்டுறா 3க்கு 49ஓட 10 கூட்டுறேன். சரியா? 10 கூட்டுறா இப்படி கூட்டி 59 கூட்டுறாங்க. கடைசி 2 டிஜிட்டோட தான் கூட்டணும். கடைசி 2 டிஜிட்டோட கூட்டணும். 10 கூட்டினா என்ன? 8 3 9 4. விளங்கிச்சா? இடை வித்தியாசம் தான். வெரி குட். அதான் அதான் வெரி குட். 49 28. சரியா? கூட்டினா எவ்வளவு? 49 38. 49 38. இந்த விஷயத்தை நீங்க திரும்ப ஒரு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கார்கள் இதை எப்படி கண்டமெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட வேற ஒரு பயிற்சியே தேவையில்லை மனக்கு கண்டுபிடிக்கிறது. அடுத்து என்ன பிள்ளை? 2 3.14 ஒரேடியா காணுவோம். என்ன இப்ப நீங்க ப்ரோ ஆயிட்டீங்க, ஒரேடியா காணுமா? ஓகே, 2 என்ன? 2.0 எங்க இருக்கு? 2.0 எங்க இருக்கு? 2.0 இங்க இருக்கு. அப்ப 2.0 எத்தனை சைவரும் போடலாம். அப்ப இன்னொரு தசத்துக்கு இங்க வர சைவருக்கு ஒரு மதி இல்லை. 2.0 இந்த இருக்கு 2.0. அப்ப 3.0 1.0 3.0 இது போல 6.28 பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வரையில முடிஞ்சிருக்கும். நாங்க 2ஐயும் விளங்கப்படுத்துக்காண்டி 2 வரும். அடுத்து என்ன? 3.14 மடங்கு பார்ப்போம். 3.1 எங்க இருக்கு? 3.1 தான் இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப முடிச்சு. 3.1 எங்க இருக்கு? 3.1 இந்த இருக்கு. இந்த இருக்கு 3.1. அதனால 3.1 4. 3.1 4. இதுல இடைய வித்தியாசத்துக்கு போகுது. ஏன் இதுல 3 டிஜிட் தானே இருக்கு. 3.1 இந்த 3.1 மார்க் பண்ணிட்டோம். 3.1 இந்த இருக்கு. அதுக்கப்புறம் 4 வந்து மேல பார்க்க போறோம். இந்த இருக்கு 4 மேல இருக்கு. இன்னொரு டிஜிட் வந்திருந்தா நாங்க இடை வித்தியாசம் சொல்லி இந்தியால இருக்கு பாருங்க 1ல இருந்து 9 இதுல தேடி இருப்போம். அது எங்களுக்கு தேவை இந்த கேள்வியில. 3.1க்கும் 4க்கும் இடையில் யார் இருக்கிறார்? நேர யார் இருக்கிறார்? 3.1க்கு நேராகவும் அதே மாதிரி இந்த 4க்கு நேராகவும் யார் இருக்கார் பிள்ளையர்? யார் வந்தது? 49
69 49 69 சரியா 49 69 போட்டாச்சு. ஓகே வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். என்ன பிரச்சனை என்ன பிள்ளை இங்க பாரம் வரல மோரும் வரல ஒன்றும் வரல அப்ப இன்னும் ஈஸியா போயிட்டு 2022 என்ன. ஓகே அப்ப இனி என்ன இது கூட்டல் கழித்த சின்ன பிள்ளை இல்லவே கூட்டல் கழித்த இனி பாருங்க இது புதுசா இருக்கு சில பேருக்கு. யாருக்கு 6.28 கூட்ட பிள்ளைகளுக்கு வேற விட வந்திருக்காங்க. சரியா எல்லாம் ஒன்றுதான். சரியா கடைசியில செய்ய மாட்டான் பாரு. நான் இப்ப செய்யக்குள்ள பாருங்க நீங்க எடுத்த விடையும் நான் எடுத்த விடையும் செய்ய மாட்டாரு. ஓகேவா சரி. ஓகே அதுல ஓகே அப்ப நம்ம கூட்டி கழிப்போம். ஒரு சின்ன வேலை தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே நாங்கள் பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறோம் 9 5 4 2 இதுல ஒரு வேலையும் இல்லை. இவரை அரையால பெருக்கணும் அதாவது 2ஆல விரிக்கணும். நீ பாருங்க 14 யோசிங்கோ 14 2ஆல விரிச்சா எத்தனை 14 2ஆல விரிச்சா 7. அப்ப சைவரசம் 2 விட வரப்போகுது. சைவரசம் 2 விட வரப்போகுது. சரியா இதை நீங்க பிரிச்சு பாருங்க 14 9 3 8 சரியா கொஞ்சம் வேகமா செய்யறேன். 2ஆல பிரிச்சா 14க்குள்ள 7 9க்குள்ள 4 ஒரு மிச்சம் 13க்குள்ள 6 ஒரு மிச்சம் 18க்குள்ள 9. அப்ப 7 4 6 9 வரும். 7 4 6 9 வரும். இவரை பிரிச்சா 7 4 6 9 வரும். இவரை பிரிச்சா சைவர் தசம் என்ன சைவர் தசம் 7 4 6 9 வரும். நிறையால பிரிச்சா ஓகேவா. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் 2 கூட்டல் அடையாளம் இல்ல ஒரே குறிக்கண்டா கூட்டணும் அதே குறிய போடணும். அப்ப 2ஐ கூட்டுவோமா 2ஐ கூட்டுவோம். என்னென்னு கூட்டுறது சைவரசம் 9 5 4 2 சைவரசம் 7 4 6 9 ஒன்றை மட்டும் கூட்டி காட்டுறோம்லே மற்ற டிரெக்டா விட எழுதுறேன். அப்ப 2 9 11 ஒன்றரை ஒரு மிச்சம் 11 ஒன்றரை ஒரு மிச்சம் 10 ஒன்றரை ஒரு மிச்சம் 16 17 ஒன்று ஒரு மிச்சம். சரியா 1.7 0 வந்திருக்கு. இந்த ரெண்டையும் போடுவோம். அப்ப இவர் ரெண்டும் ஒரே ஒரே குறிதான். இந்த ரெண்டும் ஒரே குறிதான வெயிட் பண்ணுங்களா விரைவு. சரி அப்ப இந்த ரெண்டையும் கூட்டலாம் இல்ல ஒரே குறிதானே. இந்த ரெண்டையும் கூட்டி விடுவோமா சைவரசம் 3 0 1 0 சைவரசம் 4 9 6 9. அப்போ 9 7 9 7 7 9 7 9 சரியா. இனி என்ன செய்வோம் இந்த 1.7 0 1 0 இருந்து 7 9 7 9 கழிச்சா என்ன விட வந்த அப்படின்னு சொல்லுங்க. கழிச்சாக்கு சொல்லுங்க இப்படி என்ன 0.9. ஓகே உங்களோட விட பெர்ஃபெக்ட். ஒரு மாசம் அதுக்கு ஒரு மாசம் போட்டுக்கொள்ளுங்க. நீங்க போட்டீங்கல்ல அதுக்கு எங்க அடுத்த மாசம் இருக்கு இங்க. சரியா ஓகே சரியா. நடுவுல மடக்கை 2 மடக்கை சரியா இருந்தால் 2 மாசம் போட சொல்லுங்க. 2 மடக்கை எத்தனை 3 மடக்கை 4 மடக்கை இருக்கோம் 1 2 3 4 சரியா 3 சாரி 4 அல்லது 3 மடக்கை சரியா இருந்தா 2 மார்க்ஸ். இந்த 4ம் சரியா இருக்கணும் அல்லது இந்த 4ல 3 சரியா இருந்தா 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. சரியா அங்கால 2 சரின்னு சொன்னா 2 தான் நீங்க கண்ட பெருமானம் 2 பெருமானம் சரியா இருந்தா 1 போட்டுக்கொள்ளுங்க. சரியா எப்படியோ மார்க்ஸ் வருது விளங்குதா. ஓகே அப்ப இங்க பாருங்க இந்த எல்ஜி ஏக்கனம் மட்டும் தான் இருக்கு என்ன எல்ஜி ஏக்கனம் இவரை மறந்துட்டோம் அனாதையா விட்டுட்டோம் வராது. எல்ஜி ஏக்கனம் அப்ப எல்ஜி ஏக்கனம் தான் இவர். எங்களுக்கு ஏக்கணத்தை தான் காண சொல்லியிருக்கு என்ன ஏக்கணத்தை கண்டு கிட்டிய முழுவனுக்கு கண்டு அதிலிருந்து ஏயின் பெருமானத்தை காணட்டான். சரியா ஏக்கணத்தை கிட்டிய முழுவனுக்கு கண்டு கிட்டிய முழுவன் பிள்ளை 1ஆம் தசமானம் 2ஆம் தசமானம் எல்லாம் நேற்று படிச்சுனாங்க. அப்ப ஏக்கணத்தை காணணும். அப்ப எல்ஜி எப்படி இல்லாம பண்ணலாம் எல்ஜி எப்படி இல்லாம பண்ணலாம். எல்ஜி இல்லாம பண்ண என்ன செய்யணும் பிள்ளை 2 பக்கமும் எல்ஜி ஏக்கணம் சமன் 0.903 வந்தது. எல்ஜியை இல்லாம பண்ணா என்ன செய்யணும் 2 பக்கம் என்ன செய்யணும் ஆன்டிலோ கொடுக்கணும். ஆன்டிலோ முரண் மடக்கை. அப்ப இங்கால ஆன்டிலோ கொடுத்தா சரி இந்தியால ஆன்டிலோ கொடுத்தா லோக்கு இல்லாம போய்
ஏக்கணம் வரும். இங்காலையும் அதே விலை செய்யணும்ல, அஞ்சால் ஆண்டிலோ கொடுத்தா இஞ்சால ஆண்டிலோ வருவார். 0.902. அப்ப ஆன்டிலோக்கு எப்படி காணணும் பிள்ளைகள்? ஆன்டிலோக் வித்தியாசமா எல்லாம் காணணும். எப்படி? இந்த 4 நம்பரையும் அட்டவணையில தேடணும். இந்த 4 நம்பரையும் தேடுவோமா இருக்கா? என்னோட சேர்ந்து நீங்கள் தேடுங்க. 9,090. ஓகே, தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. வெரி குட். சரி, 9,032. அப்ப 90 தேடினீங்கன்னா ஈஸியா டக்குன்னு பிடிச்சிருங்க. 90 90 எங்க இருக்கு? 90 இந்த இருக்கு. 90 31 இருக்கு பிள்ளைகள். பாத்துட்டீங்களா? 31 என்ன பாரு, கீழே பார்ப்போமா? ஓகே. சரியா, இங்க பாருங்க. 31 தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு இன்னும் ஒன்று தேவை. இந்த இருக்கு 31 இருக்கு. 32 தான் வேணும். அப்ப முதல்ல இருக்கிற ஒன்று எடுங்க. அடுத்ததாக ஒரு ஒன்று இருக்கு. ஏன்னா இங்கேயும் ஒரு ஒன்று இருக்கு. அது வேற எங்களுக்கு தேவையில்லை. முன்னுக்கு வர ஒன்று தான் வேணும். சரியா? அப்ப எதுக்கு நேரா இருக்கிறார்? அப்படியே பார்த்துல இருக்கு. இவர் எதுக்கு நேரா இருக்கிறார்? இது 80 இல்ல, 8,000. சரியா? கீழே 8,000. இந்த ஒண்டி எதுக்கு நேரா இருக்கிறார்? இதுல அவன் நேரா வார உண்டு எதுக்கு நேரா இருக்கிறார்? அப்படியே பார்த்துடுறேன் ஒவ்வொன்றா. இங்க பாருங்க, இது 8,000. கீழே சைவருக்கு நேரா இருக்கு. இங்க ஒன்றுக்கு நேரா இருக்கு. அப்ப 8,000 இன்னொரு 0 1 விளங்கினதா? பாருங்க, இதை இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க. 8,000 ஏகனம் சமன் 8,000 இன்னொரு 0 1. ஓகே தானே? வெரி குட். அதான் சரி. இப்ப இங்க பாருங்க, இந்த நம்பரை பாவிக்கல, இந்த நம்பரை பாவிக்கிறீங்களா? இந்த நம்பரை பாவிக்கல. அப்ப தர 10 இதுல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போடணும் 10 அடுக்காக. அப்ப உங்களுக்கு தெரியும் 10 1. எந்த ஒரு எண்ணின் 0 எடுக்கும் 1. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு எண்ணின் 0 எடுக்கும் 1. அப்ப இவர் 1 தானே? 1ஆல இதை பெருக்கினா அதே விட தானே? 1ஆல இவரை பெருக்கினாலும் அதே விட தான். ஓகேவா? ஏக்கணத்தின் பெருமானத்தை கிட்டிய முழுவன். கிட்டிய முழுவன். இது யார் முழுவன்? 4 நம்பர் இருக்கு. யார் முழுவன்? 6 முழுவன். 8. வெரி குட். முழுவனுக்கு மட்டும் தட்ட சொன்னா யாரை பார்க்கணும் நாங்க? யாரை பார்க்கணும் நாங்க? முதலாம் தசமதானத்தை பார்க்கணும். எந்த எண்ணுக்கு மட்டும் தட்ட சொல்றாங்களோ அதுக்கு பின்னுக்கு வார நம்பர் 5 அல்லது 5 விட கூட வந்தா இதுக்கு அடுத்த நம்பர் வரும். 5 விட குறைவா வந்தா என்ன நம்பர் வரும்னு படிச்சுனா என்ன விட? அதே விட வரும். அப்ப அதே விட வரும் 8. ஏக்கணம் சமன் 8. திரும்ப சொல்றேன் பாருங்க, கிட்டிய முழுவதும் 8. அப்ப கிட்டிய முழுவதும் அடுத்த நம்பரை பார்க்கணும். 5 அல்லது 5 விட கூட இருந்தா இதுல 9 விட வந்திருக்கும். இவர் 0 தானே, 5 விட குறைவு. இவருக்கு 8 வரும். ஏக்கணம் சமன் 8. அதிலிருந்து ஏயின் பெருமானத்தை காணட்டா. என்னண்டு ஏயின் பெருமானத்தை காணும்? ஏக்கணம் இஞ்சாலையும் ஒரு கணத்தை உருவாக்கும். இவர் ஏக்கணம். அப்ப இவரை என்னத்தில கணமானதா? என்னத்தில கணம் பிள்ளை? 8 கணம் 2 கணம் 8. 2 தர 2 தர 2 2 4 4 2 8. அதாவது 2 3 தரம் பெருக்கினா 8 வரும். அப்ப 8க்கு பதிலா நாங்க 2 கணத்தை போடலாம். 8க்கு பதிலா 2 கணத்தை போடலாம். இங்க பாருங்க, இங்க அடுக்குல பாருங்க, இஞ்சையும் 3 இஞ்சையும் 3 சமனா இருக்குதுல்ல. அப்ப ஏ சமன் 2 முடிஞ்சது வேலை. விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்ப அண்டில பேரை பார்த்தோம். 9,032. இஞ்சால எல்ஜி ஏக்கணம் என்று இருக்கு. எல்ஜி எல்லாம் 2 பக்கமும் அண்டில கொடுக்குறோம். அப்ப இங்க எல்ஜி இல்லாமோ அண்டில வரும். அண்டிலோக்கு எப்படி காண்றது? கடைசி 4 வரும். எங்க இருக்கு மடக்கு அட்டவணையில தேடுவோம். அந்த ஓர்டருக்கு அப்படியே பார்த்து எழுதுவோம். மறக்காம இந்த 0 10 0 இது 1 10 1 2 10 2 2 இருந்திருந்தா இதுல 10 2 வந்திருக்கும். 10 2 இந்த தசத்தை 2 தானும் பின்னுக்கு மூவ் பண்ணி 800.1 எழுதியிருப்போம். ஓகே, அந்த மாதிரி வெளியில பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, கிட்டிய முழுவனுக்கு மட்டும் தட்ட சொன்னா இவர் தான் முழுவன். அப்ப பின்னுக்கு வர நம்பர் 5 விட குறைவு. அப்ப அதே நம்பர் அப்படியே போடுவோம். இப்ப ஏ காணும். இங்கே கணம் தான் இருக்கு. ஏ காணும். வர்க்கம்ண்டா வர்க்கம் மூலம் எடுத்திருப்போம். இங்க வர்க்கம் இல்லத்தானே.
அப்ப இவரையும் கனமா மாத்துவோம். யார்ட கணம்? 2 கணம் தானே 8. ஆகவே ஏ கணம் 7 2 கணம் ஏ 7 2. அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு. 2022. இது சம்பந்தமான கேள்விகளை, சந்தேகங்களை இப்ப கேளுங்க.